நைஸ் மூவி. சூர்யா ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த படம் பேக் டு ஃபார்ம் வந்துட்டார் சார். சூப்பரா இருந்தது படம். அப்சல்யூட்லி ஒரு கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அருமையா எடுத்துருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சூர்யாவுமே என்னன்னா ஒரு கம்பேக் தான் சொல்லணும். வேற லெவலுங்க. அவர் நடிப்பு சொல்ல வேணும். எல்லாமே இருக்கு இந்த படத்துல. ஃபைட் எல்லாம் எக்ஸலென்ட்டா எடுத்துருக்காங்க. ஃபைட் எல்லாம் இந்த படத்தோட ஸ்டண்ட்டுக்காகவே நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ஸ்டண்ட் சூர்யா சார் அவ்வளோ ஒரு மெனக்கெட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. Surya sir action is superb, you know. Every scene he comes and everybody like claps. சிரிப்பின்றது ஒரு ஆயுதம் இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். படம் இஸ் so good. Karthik sir direction is outstanding like it. நான் அஜித் சார் ஃபேன் தாங்க. வலிமை சுமாரான படம், விவேகம் சுமாரான படம், விஜய் சாரோட பீஸ்ட், வாரிசு, இன்னும் நிறைய படம் வந்தது. அந்த படத்தை எல்லாம் விட இந்த படம் ஒரு 100 மடங்கு நல்ல பெட்டரான படமா இருக்கு. ரெட்ரோ ஒரு ஆடியன்ஸ் தியேட்டருக்கே வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன ஒரு நெகட்டிவிட்டி நீங்க ஸ்ப்ரெட் பண்றீங்க. படம் நல்லா இருக்கு. வேற லெவலுங்க. அவர் நடிப்பு சொல்ல வேணும். சூப்பராக இருந்தது. அவர் ரைட்டிங் பிஜிஎம் வேற லெவலு. டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாரும் பார்க்கலாம் படம். நடுவில் வேற கதை வேற எங்கேயோ போய் எங்கேயோ வந்த மாதிரி இருந்தது. ஆனால் லாஸ்ட் சூப்பராக முடிச்சிட்டாங்க. அவரை விட பீட் பண்ணா இப்போ யாருமே இல்லை. நல்லா அருமையா எடுத்துருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது. ரியலி ரொம்ப நல்லா இருந்தது. சப்ஜெக்ட் ஒரு ராஜா கீழே இருந்த ஆளுங்களெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருந்தது. ஆனால் கதையும் நல்லா இருந்தது. டைரக்ஷனும் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. We enjoyed. சூப்பரா இருந்தது. மாப்பிள்ளை நடிச்சிருக்காங்க, அதனால பார்க்க வந்தோம். நல்லா சூப்பரா இருந்தது படம். எல்லாருமே பிடிச்சிருந்தது. எல்லாமே பிடிச்சிருந்து நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது படம். நைஸ் மூவி. குட் டு வாட்ச். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். யா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் லாஸ்ட் 20-30 மினிட்ஸ் ஸ்லோவாக போகுது. பட் இட்ஸ் டூ குட். குட் டு வாட்ச். நைஸ் மூவி. சூர்யா ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரகாஷ் ராஜ்க்கு சொல்ல போனால் அவ்வளோ எக்ஸாக்டாக அவரோட ஒரு ஹங்கருக்கான ரோல் இல்லை. பட் அதர்வைஸ் மற்ற எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருக்குது. சப்ஜெக்ட் ஓரியன்ட். யா குட் மெசேஜ் ஸ்டோரி. இன்னமும் இந்த மாதிரி இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது நல்லா காமிச்சிருக்காங்க. குட் டு வாட்ச். வெரி மச். அவரோட ஆக்டிங்க்கு நல்ல ஒரு, அவரோட ஹங்கருக்கு நல்ல ஒரு இதுன்னே சொல்லலாம். இந்த படம் பேக் டு ஃபார்ம் வந்துட்டார் சார். லவ் ஆகட்டும், வார் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்கு. மாபெரும் வெற்றி சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி இல்லை. திருப்பி அதை டபுள் எக்ஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மியூசிக்லாம் பக்காவாக இருக்கும். சந்தோஷ் சாரான மாஸ் பண்ணிட்டார். அவர் வேலையை அவர் கரெக்டாக பார்த்துட்டாரு. பட் எங்களுக்கு ஒரு ஃபீல்லாம் டபுள் எக்ஸ் பார்த்த மாதிரி திருப்பி ஒரு ஃபீல் அந்த மாதிரியே இருக்குது. சூர்யா ஃபைட் பண்ண மாதிரி இல்லை. பார்ப்போம் ஸ்க்ரீன் பிளே மக்களோட ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தா தான் தெரியும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது நல்லா போகணும் கண்டிப்பாக. அவங்களுக்கு புக்கிங்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். இது நல்லா போகும் கண்டிப்பாக. ஒரு கதை தளமாக இது நல்லா போயிருக்குண்ணா படம். எல்லாமே இருக்குது. எமோஷனலு, காமெடி எல்லாமே இருக்குது இந்த படத்தில். ஃபைட்டெல்லாம் எக்ஸலண்ட்டாக எடுத்துருக்காங்க. ஃபைட்டெல்லாம் இந்த படத்தில் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஃபைட்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. மியூசிக்லாம் அவர் தான் கீயே. சந்தோஷ் நாயகன் கீயாக தான் இருக்கார் இந்த படத்துக்கு. படம் இஸ் so good. நல்லா இருந்தது. இந்த சூர்யாவோட ஆக்டிங்காகவே எல்லாரும் பாருங்க. ஸ்டோரியில் நல்லா இருந்தது. கொஞ்சம் லைக் எல்லாமே லவ், லாஃப்டர் எல்லாமே இருக்கிற மாதிரி அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இருந்தது. எல்லாரும் கண்டிப்பாக வாங்க, ஃபேமிலியோட பாருங்க அண்ட் என்ஜாய் இட். மியூசிக் வாஸ் ஸோ குட். இப்போ அதுதான் வைரல் ஆகிட்டு இருக்கு. லைக் ரீல்ஸ் அண்ட் ஆல். இப்போ அதான் நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு எல்லா லிரிக்ஸ் அண்ட் எவ்ரி திங். Great movie, like, you know, it's after a long time I'm watching movie, and Karthik sir direction is outstanding. Like it's I think one of the best film in his career, I think. And Surya sir action is superb, you know. Every scene he comes and everybody like claps, you know. And all the actors, all the artists, they have done very good work. Like Tamil sir has a great emotion. No, I'm just privileged to work with Karthik Subraj sir. It was great. I'm just the part of the film. படம் நல்லா இருந்துச்சு. இப்போ சூர்யா இத்தனை நாளாக ஃபேன்ஸ் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் சூர்யா ஏன் பண்ண மாட்டாருன்னு. ஸோ அதை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அண்ட் தென் படத்தோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் கார்த்திக் சுப்ராஜோட படம் தான். இட்ஸ் அப்சல்யூட்லி. அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேன்ஸ். லாஸ்ட் மூவி கம்பேர் பண்ணுறப்போ இந்த மூவி செம்மையாக வந்திருக்கு. அண்ட் எல்லா போர்ஷன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்கு, மியூசிக்கு, டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு புரியும். எங்கேயுமே உங்களுக்கு புரியாதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. எந்த சீன்ஸுமே இல்லை. இது அப்சல்யூட்லி ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் இது நார்மல் ஆடியன்ஸுக்குமே, இப்போ ஆக்ஷன் என்ஜாய் பண்ணுற ஆடியன்ஸுக்குமே இந்த மூவி ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு நல்ல மூவி தான். கண்டிப்பாக தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ பூஜா ஹெக்டேவாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், ஸோ கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷனாக இருக்கட்டும், சனாவோட மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. சூர்யாவுமே என்னன்னா ஒரு கம்பேக் தான் சொல்லணும். சொல்ல போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே செமையாக இருக்குது. அந்த ஸ்டைல் ஆஃப் அந்த சொல்கிறது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார் சூர்யா. சொல்ல போனால் அந்த ரெட்ரோ டைப்பில் பார்க்கும்போது
ஸ்டைல் வந்து சில பேருக்கு அப்புறம் இவருக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பக்காவாக ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சூர்யா சாரோட படம் சொன்னீங்கன்னா, சூர்யா சாரோட படத்தில் அயன், ஆதவன், ஏழாம் அறிவு எல்லா படத்துலையும் அவர் எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. கார்த்திக் சுப்ராஜ் சார் படத்தை சொன்னீங்கன்னா, மகான்லேருந்து ஜிகர்தண்டா எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி 2 பேரோட படமும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். என்னன்னா, ஹேட்டர்ஸ்க்கு வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் தலை அஜித் சாரோட ஃபேன் தான். ஆனால் அந்த மனுஷனை வந்து அவ்வளோ கேவலப்படுத்துறது சூர்யா சாரை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10,000 பேரை படிக்க வச்சிருக்காரு. இப்போ கூட அவனோட ஹேட்டர்ஸ் யாருன்னா இருந்தால் கூட அவங்க வீட்டில் யாராவது குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்திருந்தா கூட டி நகரில் தான் ஆஃபீஸ் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காரு, அகரம் ஃபவுண்டேஷன். போனீங்கன்னா அவ்வளோ பேரை படிக்க வைக்கிறார். 6,000 பேரை வந்து பொருளாதாரத்தில் இல்லாதவங்கள படிக்க வச்சிருக்காரு. 10,000 பேர் மேலே வந்து டாக்டராகவும் இன்ஜினியராகவும் எவ்வளோ பேர் படிக்க வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட படத்தை தியேட்டருக்கே ஆடியன்ஸ் வரக்கூடாத அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி அதில் என்ன யூஸ் அது? நான் அஜித் சார் ஃபேன் தாங்க. வலிமை சுமாரான படம், விவேகம் சுமாரான படம், விஜய் சாரோட பீஸ்ட்டு, வாரிசு, அப்புறம் இன்னும் நிறைய படம் வந்தது. அந்த படத்தை எல்லாம் விட இந்த படம் ஒரு 100 மடங்கு நல்ல பெட்டரான படமாக இருக்குது, ரெட்ரோ. அப்போது ஒரு ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கே வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன ஒரு நெகட்டிவிட்டி நீங்கள் ஏன் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? படம் நல்லா இருக்குது. இந்த படத்தோட ஸ்டண்ட்டுக்காகவே நேஷனல் அவார்டு கொடுக்கணுங்க. அப்படி ஒரு ஸ்டண்ட்டு சூர்யா சார் அவ்வளோ ஒரு மெனக்கெட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. தயவுசெய்து ப்ளூ சட்டை மாறன்னு அவங்களுக்கு வலைப்பேச்சுக்கெலாம் ஒன்று சொல்கிறேன். இங்கே பார்க்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த வெயிலில் அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வெயிலில் ஏதோ ஒரு வேலை பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் ஒரு 10க்கு 10 ரூமில் உட்காந்துட்டு அடுத்தவங்களை கேவலப்படுத்தி டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சார் உங்களுக்கு ஒன்று, ஏன்னா அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, ப்ளூ சட்டை மாறனோட வீடியோவை நான் விரும்பி பார்ப்பேன்னு. இது என்னென்னா, ஒரு திரைத்துறையில் அவருடைய தாத்தா கலைஞர் சார் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு புரட்சியை பண்ணி இந்த ஃபார்முக்கு வர வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட அஜித் சார், விஜய் சார், சூர்யா சார், விக்ரம் சார் எல்லாரையும் கேவலப்படுத்திட்டு ப்ளூ சட்டை மாறன் வந்து பேசுவார். அவரை வந்து சில பேர் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. அவர் மாதிரி ஆட்களுக்கு வந்து தயவுசெய்து சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல சினிமாவை நீங்கள் பிடிக்கலன்னு தயவுசெய்து ரிவ்யூ கூட பண்ணாதீங்க. இவ்வளோ ஒரு தரம் குறைவாக கேவலமாக ஸ்பாய்லர் பண்ணுறாருங்க. டெப்டி சிஎம் சார் வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் அவர் ஒரு ப்ரொடியூசர், ரெட் ஜெயண்ட். அவருக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் எவ்வளோ படம் ஒரு சீன் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் ப்ளூ சட்டையை உட்காந்த இடத்துல ஸ்பாய்லர். இந்த படத்தோட கதை இங்கே ஆரம்பிக்குது, இங்கே போகுது. ஒரு சீன் பை சீனாக ஸ்பாய்லர் பண்ணால் தேட்டருக்கு எப்படிங்க வருவாங்க? HD பிரிண்ட் எப்போ வரும், தேட்டர் பிரிண்ட் எப்போ வரும்னு வீட்டில் உட்காந்து பார்க்கலாங்கிறவங்க தேட்டருக்கு வந்தால் தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெவென்யூ கிடைக்கும். அப்படி வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற அவங்களெல்லாம் தயவுசெய்து அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். டெப்டி சிஎம் சார் வந்து தயவுசெய்து கண்ட்ரோல் பண்ணணும் ப்ளூ சட்டையெல்லாம். எனக்கு படம் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. நான் அஜித் சாரோட ஃபேனு. குட் பேட் அக்லி பார்த்தேன், அது வேறு ஜானரு. இந்த படத்தில் நிறைய விஷயம் இருக்குது. எங்கேயோ ஸ்டார்ட் ஆச்சு, படம் எங்கெங்கேயோ கொண்டு போய் நல்லா சூப்பராக ஃபேமிலியோட எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு படம் இருக்குது. அவ்வளோ நல்ல படமாக வந்திருக்கு ரெட்ரோ. இல்லை, ஆக்சுவலாக பிரகாஷ் ராஜ் சார் வந்து சில போர்ஷன்ஸ் தான் வராரு, ஃபுல்லாக படம் ஃபுல்லாலாம் ட்ராவல் ஆகலை. அவர் வந்த போர்ஷன்ஸும் நல்லா இருக்குது. அவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அவர் நல்லாவே பண்ணிட்டு போயிட்டார். தென் ஜோஜு ஜார்ஜ் வந்து அவர் ஆக்டிங்கும் சரி, சூர்யா சாரோட கெமிஸ்ட்ரியும், 2 பேரோட கெமிஸ்ட்ரியும் சரி, பூஜா ஆக்டரோட கெமிஸ்ட்ரியும் சரி பயங்கரமாக இருக்குது. இந்த சீனில் அவரோட ஆக்டிங்கை தவிர்த்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இதோட ஸ்டண்ட் மாஸ்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். நம்ம அதை ஆக்சுவலாக பார்த்துருக்கோம். நம்ம அவரோட படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து அரசியலும் இருக்கும், ஜாதி அந்த இதுவும் இருக்கும். அதை வந்து தெரியாத மாதிரி காமிச்சு கண்டிப்பாக ஃபேமிலியாக தான் வரணும். ஏன்னா லவ் போர்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஃபேமிலி போர்ஷன், எமோஷனல் இருக்குது, ஃபைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த வாரிசில் சொல்லுவாங்களே ஃபைட் இருக்கோ எல்லாமே இருக்குது, வந்து பாருங்கள். உங்கள் ஃபேமிலிங்க, உங்கள் நண்பர்கள் உங்ககிட்ட சண்டை போட்டாங்கன்னா பதில் நீங்கள் சண்டை போடாதீங்க. அவங்கக்கிட்ட சிரிப்போடு அவங்கள அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா சிரிப்புன்றது ஒரு ஆயுதம் இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். ஏன்னா யாரோ நம்மகிட்ட சண்டைக்கு வருவாளுங்க, நம்ம பதிலுக்கு சண்டை போட்டோன்னா நம்மளோட மதிப்பு குறைஞ்சிரும். அதுக்கு தான் அவர் என்ன சொல்றேன்னா, சண்டை போடாத, சிரிச்சு அழகாக உன்னோட புன்னகை சிரிப்பு அதை காட்டு, அவன் எதிராளி பயந்தச்சுன்னு ஓடுவான்னு அழகாக சொல்லிக்கிறார் தலைவா படத்தில். என்ன தலைவா பாட்டெல்லாம் வேறு மாரி செதுக்கி வச்சுக்கிறார் தலைவா. இந்த படத்துக்கு பேர் இரும்பு கைன்னு வச்சிடும். ஏன்னா அவர் 100 பேர் 200 பேர் வந்தாலும் ஒரு கையிலே அடிக்கிறாரு தலைவா. படத்தோட பேர் இரும்பு கைன்னு வச்சிடணும். அதுக்கு தான் லோகேஷ் கனகராஜ் சார் அடுத்த படத்துக்கு புக்கிங் பண்ணிட்டாரு. இரும்பு கைன்னு ஒரு படத்தை புக்கிங் பண்ணிக்கிறாரு நம்ம சூர்யா சாரை. அப்படியாப்பட்ட ஒரு படமாக இருக்குது தலைவா. அருமை, அல்டிமேட். நன்றி, வணக்கம்.